சாண்ட்ரா இது, என்ன சாண்ட்ரா இது, நீங்க வந்து அந்த ஒரு சந்திரமுகி ஜோதிகா எல்லாம் தோத்து போயிருவாங்கப்பா. சோ நம்ம ஜோதிகா மேம் எல்லாம் தோத்து போயிருவாங்க. அவங்க சந்திரமுகியா மாறைக்குள்ள ஒரு டோன் ஒன்று இருக்கும், ஒரு கண் பார்வை ஒன்று இருக்கும், அவங்களோட பாடி லாங்குவேஜ் அட்டிடியூடே மாறும். ஆனா சாண்ட்ராவுக்கு முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பாப்பீங்க மக்களே, நேத்து லைவ் வந்து பார்த்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது அந்த நேத்து லைவ்ல நடந்த எத்தனை விடயங்கள் எபிசோட்ல வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா லைவ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்கள் சபரிநாதன் அவர்களை சாண்ட்ரா, பிரஜின், திவ்யா, வியானா, கமருடீன் இவங்க எல்லாம் வச்சு அவ்வளவு தூரம் மனிதத்தன்மை இல்லாம அட்டாக் பண்ணிருப்பாங்க. இன்று காலையில கூட வந்து சபரி அவர்களை சைக்கோ, பைத்தியம், இவன் எல்லாம் எப்படி ஆர்டிஸ்டா இருக்கான், இவன் கூட எப்படி எல்லாரும் ஒர்க் பண்றாங்க, இவன் என்ன ஏன் அக்கான்னு கூப்பிடுறான், இவன் ஏதோ ஒரு எண்ணத்தோட என்னோட பழகுறான்னு மனசாட்சி இல்லாம சாண்ட்ரா அவர்கள் பேசினாங்க. அதுவும் முக்கியமா நேத்து நைட்டு அவங்க சபரியோட பேரை சொல்லிக்கிட்டே அவங்களுக்கு ஒரு அரக்கி குணம் வந்த மாதிரி தான் இருந்தது. அந்த சந்திரமுகியில வந்து ஜோதிகா வந்து மாறுவாங்கல்ல, ஜோதிகா மாறுவாங்கல்ல சந்திரமுகி, அப்படிதான் இருந்தது. ஆனா சேதுபதி அண்ணா கூட அவங்க பேசக்குள்ள வார்த்தையே வருது இல்ல மக்களே. நான் எல்லாம் வியானாவத்தான் நான் நினைச்சு கொண்டிருந்தேன், என்ன மாதிரி நடிக்கிறாங்க, தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு சாண்ட்ரா நடிச்சு கொண்டிருக்காங்க. சரி, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறபடியும் சபரி அண்ணா ரசிகர்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த எபிசோட்ல சில பார்க்கக்குள்ள சில கேள்விகள் வந்து புரியாம இருக்கும், மன வருத்தமா இருக்கும். ஆனா நான் இந்த வீடியோல நான் சொல்றபடியும் எனக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பிக் பாஸ் ரிவ்யூல. நான் சப்போர்ட் பண்ண அத்தனை பேருமே டைட்டில் அடிச்சிருக்காங்க. தமிழ்ல 5, பிபி அல்டிமேட் 1, தெலுங்குல 1, 7 சீசனும் நான் சப்போர்ட் பண்ண நபர்கள் வந்து டைட்டில் அடிச்சிருக்காங்க. அதனால நான் சொல்றேன், ஒரு கை சத்தம் போட்டுதுன்னா சத்தம் வராது, 2 கை சத்தம் அடிச்சா தான் சத்தம் வரும். இப்ப எனக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும். எனக்கு வந்து இந்த சீசன் 9 வந்து சபரிநாதன் அவர்கள் டைட்டில் அடிக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற நபர்கள்ல சபரி அவர்களுக்கு மட்டும்தான் அந்த டைட்டில் அடிக்கிறதுக்கான 100% தகுதி இருக்கு. மீதி நபர்களுக்கு ஒரு 30% கூட இல்ல. சரியா? அதனால இந்த பிக் பாஸ் ரசிகனா, இத்தனை வருஷம் பிக் பாஸ்க்கு ஒரு வெறியனா இருந்திருக்கேன், 22 சீசன் பார்த்திருக்கேன் அப்படின்ற இதுல நம்மட பிக் பாஸ் தமிழ்ல நான் சப்போர்ட் பண்ண வரிசையில வந்து பாத்தீங்கன்னா ஆரி அர்ஜுனன் அவர்கள், அபிஜித் அவர்கள், ராஜு ஜெயமோகன் அவர்கள், பிபி அல்டிமேட் பாலாஜி முருகதாஸ் அவர்கள், பிக் பாஸ் 6 அசீமண்ணா அவர்கள், பிக் பாஸ் 7 ஃபர்ஸ்ட் பிரதீப் அண்ணா, அதுக்கப்புறம் செகண்ட் இதுல நான் அர்ச்சனா அவர்கள், பிரதீப் அண்ணா போனதுக்கு அப்புறம் அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள், போன சீசன் முத்துக்குமரன் அவர்கள். அப்ப அந்த வரிசையில என்னோட லிஸ்ட்ல சபரிநாதன் அவர்களுடைய பேர் வராது. எனக்கு வந்து என்னோட தொழில எனக்கு ஒரு பெருமையா இருக்கும். அது வந்து நம்ம திரும்பி பார்க்கக்குள்ள அப்ப இத்தனை பேர் நம்ம சப்போர்ட் பண்ணிக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட் எனக்கு கிடைச்சது. அந்த சப்போர்ட் இந்த சீசனை உங்ககிட்ட இருந்து கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இது வந்து ஒரு அவ்வளவு தூரம் ஒரு எமோஷனலி பாதிக்கப்பட்டிருக்கு. அது இன்னைக்கு நீங்க எபிசோட் பார்க்கக்குள்ள உங்களுக்கு அது வந்து புரியும். ஆனா நீங்க பாருங்க, உங்களோட உணர்ச்சிகளை நாம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க பாருங்க சரி என்ன நடந்துச்சு அப்படி இன்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து குறும்படம் வந்து போடப்பட்டிருக்கு. சரிங்களா? சபரிநாதன் அவர்கள் வந்து எழுப்பி, கனி அவர்கள் எழுப்பி குறும்படம் வந்து போடப்பட்டிருக்கு. அப்ப நீங்க கேட்கலாம், இன்னொரு ஜட்ஜா வந்து சாண்ட்ரா இருக்காங்க, அவங்க தான் சந்திரமுகி மக்களே, அவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க மக்களே, அவங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆனா அவங்க தான் சந்திரமுகி ஆச்சு, வேற லெவல்ல நான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அப்ப அதனால அவங்கள வந்து விட்டுட்டாங்க. சரிங்களா? அப்ப அந்த டாஸ் நடக்கக்குள்ளே சொல்லியிருக்கலாமே சாண்ட்ரா, ஏன் சொல்லல? நீங்க வந்து அந்த பிரஸ் விடயத்தை வந்து சபரி அவர்கள்ட்ட போய் சொல்வீங்க, என்னோட பிரஸை காணல அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் போய் தேடைக்குள்ள நீங்க வந்து நீ ஏன் இப்ப என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குற அப்படின்ற மாதிரி ஒரு நாடகம் போடுவீங்க. அதே மாதிரியா? சரி விடுங்க, அந்த அம்மா விட்டுட்டு சபரி அவர்கள், கனி அவர்கள், இந்த 2 பேருக்கு தான் மெயினா வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்ல குறும்படம் போட்டிருக்காங்களாம். அதுலயும் வந்து என்ன அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு, இது பிசிக்கல் வைலன்ஸ் அப்படின்ற மாதிரி. மக்களே, அந்த டாஸ்கே பிசிக்கல் டாஸ்க் இல்ல, அது ஒண்ணு. 2வது சபரி அவர்கள் வாண்டடா போனாங்களா இல்ல? எனக்கு நீங்க வேணும்னா சொல்லுங்க, என்னோட சொல்லுங்க நீங்க ஏதாவது. சோ இப்ப நான் பார்த்த வரைக்குமே, நீங்க பார்த்த வரைக்குமே கண்டிப்பா அந்த அம்மா தான், விஜே பார்வதி தான் வாண்டடா போறாங்க, போய் அடிடான்ற மாதிரி அந்த தூண்டுறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க, ஆல்ரெடி டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் இவருடைய கேமுக்கு எடுக்கிறாங்க. அதுவும் அடிப்பட்டது ஒரு ஆக்சிடென்டா தான் அடிபட்டுச்சு. ஸோ ஆனா போன சீசன்ல முத்துக்குமரன் அவர்கள் வேர்சஸ் இவங்க நம்மளுடைய அன்ஷிதா மேம் அவர்களுடைய ஃப்ரெண்டு, அவங்களோட பேர் டக்குன்னு வாயில வருதில்ல மக்களே, செகண்ட் வீக்கோ தேர்ட் வீக்கோ ஒரு பிசிக்கல் டாஸ்க்ல முத்துக்குமரன் அவர்கள் ஒரு லாக் கொண்டு போடுவாங்க.
அப்ப அதுக்கு வந்து முத்துக்குமாரன் அவர்களுக்கு இப்படிதான் நடந்தது சரிங்களா. ஆனா அவங்க நல்லவங்க, அன்ஷிதா மேமோட ஃப்ரெண்ட் அவங்க நல்லவங்க, சுனிதா மேம் அவங்க நல்லவங்க. அவங்களோட வாளிக்கு கூட, அதாவது அவங்களோட கால் தூசி கூட நம்ம இந்த விஜய் பார்வதி வரமாட்டாங்க. பட் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா. ஸோ அப்போ அதில் வந்து ஃபுல்லாக வந்து பயங்கரமான ஒரு ரோஸ்ட் வந்து நம்மளுடைய சபரி அவர்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. சபரி அவர்களுடைய முகத்தை பார்க்க கூட முடியல அப்படின்ற மாதிரி நண்பர் சொன்னாங்க, எடிட்டிங் நண்பர்கள் ஓகே சொன்னாங்க சரிங்களா. சொன்னாங்க நண்பர் சபரிநாதன் அவர்கள் வந்து அப்படி ரோஸ் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, இது வந்து இப்ப நம்ம ஒரு ஆடியன்ஸா பாக்குறோம், சப்போர்ட்டர்ஸா பாக்குறோம், கண்டிப்பா வேதனையா இருக்கும். உண்மைப்படி பாக்குறோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம் சரிங்களா. ஓகே, இது வந்து உண்மைப்படி, அது நம்மளோட உணர்வுகளை நீங்க பாக்கக்குள்ள கொட்டுங்க, அது பிரச்சனை இல்லை, ரைட்டு. பட் இது ஏன் இதனால யாருக்கு பிளஸ் அப்படின்னு ஒரு ரிவ்யூரா பார்க்கணும் இல்ல, நம்ம வந்து ஒரு வியூகம் படி பார்க்கணும் இல்ல. ஸோ இப்போ மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சபரி அவர்கள் பக்கம் தான். ஏன்னா மக்களும் இது பார்த்துருக்காங்க, ஸ்லோ மோஷனில் பார்த்துருக்காங்க. அப்போ ஃபுல் சப்போர்ட் மக்கள் சபரி அவர்கள் பக்கம் இருக்கு. சபரி வாண்டடா பண்ணல, அந்த மாதிரி வாண்டடா பண்ணிச்சு சரியா. சரி, அப்போ இப்போ இந்த குறும்படம் வந்து யாருக்கு வந்து ஹிட் ஆகும், யார் இப்போ மக்கள் ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. அப்போ மக்கள் எல்லாருக்குமே அறிவு இருக்கு. அப்போ இந்த மக்கள் வந்து டிசைட் பண்ண போறது இல்லை, இது சேதுவண்ணாக்குன்னு தெரியும். அப்போ ஏன் இங்க வந்து இவ்வளவு ரோஸ்ட் அப்படின்னுக்குள்ள, இப்போ பொதுவாக ஆசிரியர் வந்து ஒரு மாணவன் வந்து 100க்கு 98 எடுக்கிறான், இன்னொரு மாணவன் 100க்கு 49 48 எடுக்கிறான். அந்த 49 48 எடுத்தவன விட்டுருவாங்க. ஆனா 100க்கு 97 எடுத்தவன நீ ஏண்டா இந்த 2 மார்க்ஸ் எடுக்கலன்னு அடிப்பாங்க. ஏன்னா அவன் இன்னும் அந்த 100க்கு 100 அடிக்கணும், அவனுக்கு தான் அது டிசர்விங்கா இருக்கு, இவனை வந்து எப்படியும் அதை அப்படி கொண்டு வந்துடலாம், இன்னும் மெருகேற்றலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஒன்றுங்க. அதே மாதிரி தான் பிக் பாஸ் டீமுக்கும் சரி, விஜய் சேதுபதி அண்ணாக்கும் சரி, இப்ப இருக்கிறவங்களே அந்த டைட்டிலுக்கு ஒரு கையை உயர்த்தணும்னா அதுக்கு தகுதியான கை யாருன்னா சபரியோட கை. அப்ப அவர்கிட்ட சில ஒரு இதுகள் இருந்துச்சுன்னா, அந்த குறைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து நீ இல்லாம இன்னும் நல்ல மாதிரி பண்றதுதான் இப்படி ஆசானா சேதுவண்ணா அவர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத என்னுடைய பார்வை, என்னுடைய சில நண்பர்கள், மீடியா நண்பர்களோட ஆணித்தரமான கருத்து சரிங்களா. இது சேதுவண்ணா அவர்கள் சரியா தான் பண்ணியிருக்காங்க அப்படி என்பது சபரிக்கு இது பிளஸ் சரியா. 2, இப்ப சபரி பிள்ளைல விஜய் பார்வதி தான் தப்பு. இப்ப நம்மள மாதிரி ரிவ்யூல சொல்ற மாதிரி அங்க வந்து சொல்லிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த பேருமே சபரி அவர்கள்ட்ட பணிஞ்சிருவாங்க, அது வந்து மைனஸ் ஆயிரும். ஏன்னா இவனுங்க அடிக்க ஒரு வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஹீரோக்கு வேலை. இப்ப துப்பாக்கி படத்துல விஜய் அண்ணா அவர்களுக்கு ஒரு வில்லனை பார்த்தா பயமா இருக்கும், வித்யுத் அவரை பார்த்தா பயமா இருக்கும். அப்ப அதனால அது வந்து நம்ம ஒரு ஃபேன்ஸ் இல்லாதவங்களே அந்த படத்தை வந்து பார்க்க வச்சுது. பாஷா படத்துல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு ஈக்குவலா ரகுவரன் சார் பண்ணியிருப்பாங்க. அது வந்து தலைவருக்கே ஈக்குவலா பண்றியான்ற மாதிரி நம்மள வந்து ஒரு பார்க்க வச்சுது. அப்ப வில்லன் ஸ்ட்ராங்கா வேணும், ஸ்ட்ராங் ஆக்கணும். அப்ப இவன் ஹீரோ ஒண்ணுமே இல்லைன்னு வில்லன் நினைக்கணும். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இவன் நீங்க வந்து போட்டு அடிக்கணும், அப்பதான் மக்களுக்கு உண்மை புரியும் இவனுங்களோட உண்மையான முகம் என்னன்னு. அப்ப சேது அண்ணா அவர்கள் எல்லாத்தையும் போட்டு உடைச்சு விட்டாங்க. இப்ப நம்மள மாதிரி வந்து நீங்க தானே பார்வதி இப்படி ஓண்டடா போனீங்க, நீங்க தானே பார்வதி இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கிற உண்மையானதுகள் வந்து இன்னும் அவங்க நச்ச வந்து கக்காம பாதியிலேயே நிப்பாட்டிடும். அப்ப தகுதி இல்லாதவனுங்க முன்னுக்கு போயிடுவானுங்க. அப்ப இப்படி பண்றபடியா எல்லாரோட உண்மை முகமும் வெளியில வரும், எக்ஸ்போஸ் ஆவாங்க, இவங்க இன்னும் சபரியா அடிப்பாங்க சரிங்களா. சோ அது வந்து எனக்கு எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு நடந்த சம்பவம் சபரிநாதன் அவர்களுக்கு, அதாவது தகுதியான ஒரு நபருக்கு பிளஸா தான் நான் வந்து பாக்குறேன் சரிங்களா. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி நீங்களும் அப்படி பாருங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மற்றபடி யாருமே வந்து அந்த ஒரு மன உளைச்சலுக்குள்ள ஆகாதீங்க, அது கண்டிப்பா வலிக்கும். எனக்கு பிரதீபண்ணா அவர்களுடைய அவ்வளவு ஒரு 1 வீக்கோ 2 வீக்கோ எனக்கு தூக்கம் வரையில சரியா. அப்ப அப்படி இருக்கக்குள்ள என்னடா இது இப்படி ஒரு அப்படி உங்களுக்கு தோணும். ஆனா இது வந்து சபரிக்கு ஒரு பிளஸ் தான். ஏன்னா இன்னும் வெளியில வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் 42 நாள் மக்களே, நாளையோட 42 நாள். அப்ப இன்னும் வெளியில 63 நாட்கள் இருக்கு. அவ்வளவு நாள் கொண்டென்ட் வேணும். அப்ப வில்லன் வேணும், வில்லன்கள் வேணும், வில்லங்களோட வில்லத்தரம் வேணும். ஒரேடியா முடிச்சுக்க முடியாதுல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த சீசன்ல மிகப்பெரிய ஒரு வில்லி உருவாக்கி கொண்டிருக்காங்க சாண்ட்ரா சரிங்களா. அவங்களை இன்னும் ஆட வச்சு அடிக்கிறதா பிளான் சரியா. ஏன்னா அவங்களை இப்பயே அடிச்சு விட்டா அவங்களோட உண்மையான முகங்கள் வராது. இப்பவே சந்திரமுகின்னா இன்னும் 10 மடங்கு சந்திரமுகி வரும். அது வேணும். அது வந்து அது அவங்க ஸ்ட்ராங்கா வில்லனா வர வில்லன் கூட்டம் பெருக இங்க ஹீரோக்கான ஒரு இமேஜ் அதிகரிக்கும். அதுதான் எனக்கு வேணும். சீசன் 4 சபரிக்கு அது நடந்துச்சு, இங்க வந்து ஆரிக்கு நடந்துச்சு, இங்க வந்து 6 இடத்துல நான் சபரியை பாக்குறேன் சரிங்களா. எல்லா விதத்திலும்
சபரி டிசர்வ் த வினிங் த டைட்டில். ஸோ எனக்கு நான் முதலாவது நாள் நான் வந்து கிராண்ட் லான்ச்சில் 2 பேரோட பேரை சொன்னேன் எனக்கு என்னோட பிடிச்சதுன்னு, சபரி அண்ட் கனி, சரியா? ஸோ அப்புறம் 2வது கிராண்ட் லான்ச்சில் நான் சாண்ட்ரா, திவ்யா, பிரஜின் இதை பேரை சொன்னேன். அப்போ 5 பேர் தான் என்னோட டாப் 5 வந்து இப்போ வரைக்கும் இருந்தது. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து கிளியராகவே முடிவு பண்ணிட்டோம், யாருக்கு இப்போ இருக்கிற 17 பேர்லையுமே அந்த டைட்டில் அடிக்க தகுதி இருக்குன்னா சத்தியமாக ஒரே ஒரு நபர், சபரிநாதன். வேற யாருக்கும் கிட்ட வரக்கூட தகுதி இல்லை. அப்போ நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் சபரியோட வெற்றி. நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.